ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது ரீசன்ட் டைமில் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணது டிஎன்பிஎஸ்சி 2026 ப்ரிப்பரேஷன் இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் செல்ஃப் ஸ்டடி பிளான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஃபார் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. இதுக்காக டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி 150 டேஸ்க்கான டெய்லி செல்ஃப் ஸ்டடி பிளான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ப்ரோ, குரூப் 2, குரூப் 4 நாட்கள் அதிகமாக இருக்குது, பட் 150 போதுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கான பதில் வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். ஸோ 150 நாட்கள் இருக்குது. இங்கே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இங்கே எல்லாத்துக்குமான பதில் உங்களோட ப்ராசஸில் மட்டும்தான் இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் இன்னும் எதுவும் தள்ளி போயிடலை. இட்ஸ் நாட் டூ லேட். இங்கே ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி 2026 தேவையான எல்லா சிலபஸையும் ப்ராப்பராக முடிக்க முடியும். எக்ஸாம்ஸ் நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் அப்படி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம லாங்குவேஜ் லாஸ்ட் இயரில் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து கொண்டு போகலாம். நம்ம டெலகிராமில் மட்டும் தான் வந்திருக்கும். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி பார்த்துருவோம். நம்ம டார்கெட் ஏப்ரல் டு ஆகஸ்ட் 2026. ஓகே, எதுக்காக ஏப்ரல் டு ஆகஸ்ட் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது 2026 குரூப் 1 எக்ஸாம் ஜூன் நோட்டிஃபிகேஷன். ஓகே, செப்டம்பரில் எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் ஏப்ரல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னாலும் இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வெயிட் பண்ணாதீங்க. ஜூன் மாதம் வரட்டும், பார்த்துக்கலாம், அந்த கதையே வேண்டாம். ஏப்ரலில் நீங்கள் மினிமம் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். குறைஞ்சபட்சம் இங்கே ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வரப்போகிற காலங்களில் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 4 கிராக் பண்ண முடியும். குரூப் 4 டிசம்பர் மாதம் தான் வருது. இன்னும் 8 மாதங்கள் இருக்குது, 9 மாதங்கள் இருக்குன்னா டக்குன்னு போயிடும், டைம் பத்தாது. படிக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. ஓகே, அப்போ நம்ம டார்கெட் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 150 நாட்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டா நீங்கள் ஆல்மோஸ்ட் குரூப் 1 சிலபஸையும் ஃபுல்லாக இங்கே வந்து முடிக்க முடியும். ஓகே, இங்கே குரூப் 2க்காக மட்டும் படிக்க போகிறேன், குரூப் 4க்காக மட்டும் படிக்க போகிறேன் அப்படின்றவங்களும் இந்த 150 நாட்கள் ப்ராப்பராக வந்து கொண்டு போனீங்கன்னா நீங்கள் குரூப் 1 முடியறதுக்கு முன்னாடியே இதுக்கான சிலபஸ் ஆல்மோஸ்ட் 80% நீங்கள் முடிச்சு வச்சிடலாம். ஓகே, ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ரிவைஸ் மட்டும் பண்ணாலே போதுமான விஷயமா இருக்கும். அப்படி தான் படிக்கணும். வருங்காலங்களில் கேள்விகள் டஃப்பாக இருக்கும், போட்டிகளும் கடுமையாக இருக்கும். அதை போட்டி போடணும் அப்படின்னா சண்டை செய்யணும். சண்டை செய்கிறதுக்கு வலு வேணும். அந்த வலு வேணும்னா நாட்கள் அதிகமாக இருக்கணும். அந்த நாட்கள் இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ரேஸில் நீங்கள் ஓட முடியும். ஓகே, சரி பார்த்துடலாம். எங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் பாருங்கள், முதல் அடியை எடுத்து வை, அவ்வளோதான். இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு ப்ராப்ளமாக வந்திருக்கும். அந்த ஸ்டார்டிங் டபுள் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பிளான் போடலாம், பாலிட்டி படிக்கலாமா, தமிழ் படிக்கலாமா, இங்கிலீஷ் படிக்கலாமா, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பிளானை வந்து மேக் பண்ணுங்கள். அந்த பிளானை மேக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒரு வாரம் 2 வாரம் கொஞ்சம் கடுமையாக தான் வந்து போகும். ரொம்ப ராவாக இருக்கும், காண்டாக இருக்கும். அதை நீங்கள் ரெகுலராக பண்ண தான் கரெக்டாக வந்து பின்னாக போக முடியும். ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் அந்த ஃப்ளோ கரெக்டாக வந்துடும், படிக்க முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் நம்புங்க. நீங்கள் எடுத்த உடனே 10 ஹவர்ஸ்லாம் வந்து படிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கா 2 மணி நேரம் படிங்க. அதுக்கப்புறம் 2.5 மணி நேரம், அப்புறம் 3 மணி நேரம், 4 மணி நேரம். டைமை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுப்பில் நான் 10 மணி நேரம், 14 மணி நேரம் அந்த கதையே வந்து வேணாம். ஒரு பிளான் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பிளானை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த பிளான் தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு பிளான், ஒரு ஐடியா நான் வந்து கொடுக்குறேன். அந்த ஐடியாவை கொண்டு போயிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை ஆல்டர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுப்பில் ரொம்ப புஷ் பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக முடியாது. சில பேருக்கு பாசிபிளாக இருக்கலாம், பட் மெஜாரிட்டி அது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு நாள்லேயே 10 ஹவர்ஸ் வந்து படிக்கணும், எல்லாத்தையும் வந்து கவர் பண்ண போகிறேன், அது எல்லாராருக்கும் சாத்தியம் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிங்க. பிளானை பிரேக் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 10 டாபிக் படிக்கிறத விட ஒரு டாபிக் படிங்க. அந்த ஒன்றுமே படிக்காமல் இருக்கக்கூடாது. 10ல் மினிமம் 1 நீங்கள் படித்தா 10 டேஸ் கவர் பண்ணும் போது 10 டாபிக்ஸ் நீங்கள் முடிச்சிருக்க முடியும். நம்ம டார்கெட் அந்த 10 டாபிக் முடிச்சோமா இல்லையா, அதான் வந்து மேட்டர். 1 படித்தோமா 2 படித்தோமான்னு மேட்ரு இல்லை. எண்ட் ஆஃப் த டே 10 கவர் பண்ணியிருக்கோமா, அது மட்டும் தான் முக்கியம். ஓகே, சரி பிளான் பார்த்துடலாமா? அண்ட் 2026க்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. ஃப்ரம் ஏப்ரல் டு ஆகஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, பார்த்துருவோம். ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் டேட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க டேட்ஸை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் குரூப் 1னா என்ன, குரூப் 2னா என்ன, குரூப் 4னா என்ன, என்னென்ன போஸ்ட் வந்து இருக்குது, என்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது, என்ன ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன புக் லிஸ்ட் படிக்கணும், இது எல்லாமே இன் டீட்டெயில் தனித்தனியாக நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்ன படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், என்ன போஸ்ட் படிக்க போகிறோம், என்ன ஏஜ் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சால் தான் அடுத்து ப்ராப்பராக எடுத்து வைக்க முடியும். இங்கே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போது அந்த அடிப்படை காமன் தான்.
ஓகே, ஒரு 60-70% காமனாக தான் படிப்பீங்க. அந்த பேலன்ஸ் இருக்கிற 30% தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. அந்த 30% தான் என்ன பண்ண போகிறோம், ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் என்ன வந்து பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஏப்ரல் மேல குரூப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், மினிமம் ஒரு 60% சிலபஸ் நம்ம முடிச்சு வச்சிடலாம். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 70 கிட்ட முடிச்சு வைக்க முடியும். குரூப் 4 மினிமம், அதாவது ஆகஸ்ட் முடியும் போது நீங்கள் 80% முடிச்சு வைக்கலாம். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அந்த 20% குரூப் 2 எப்படி கேட்டிருக்காங்க, குரூப் 1 எப்படி கேட்டிருக்காங்க, இல்லை குரூப் 2 படிக்கும்போது குரூப் 1 எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி கவர் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி கொண்டு போக முடியும். பட் அந்த பேஸ் எல்லாருக்குமே காமன் தான், அதை நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் 6 to 12 படிக்கிறீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதே பாலிட்டி, அதே ஹிஸ்ட்ரி, அதே ஜியோகிரஃபி, லாங்குவேஜ் குரூப் 2 குரூப் 4 அதே தமிழ், அதே இங்கிலீஷ், பிவைக்கு அதே காமன். அப்போ அந்த ஆரம்பம் காலகட்டம் அந்த பேஸ் காமனாக இருக்கிறதுனால அந்த அடிப்படையை முடிக்க வந்து பாருங்கள். அந்த அடிப்படையை முடிச்சிட்டா எல்லா பிளானும் உங்களுக்கு சுலபமாக முடிக்க முடியும். ஓகே, ரைட், பார்த்துடலாம். ஸோ அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்க தான் வேண்டும். இது அடிக்கடி சொல்கிற விஷயம், எல்லா வீட்டில் வந்து கொடுத்துட்டே இருப்பேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ பிளான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்கே குரூப் 1 விட்டுருங்க, குரூப் 2 விட்டுருங்க, குரூப் 4 விட்டுருங்க. இதை 3மே வந்து விட்டுருங்க. நீங்கள் எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம். குரூப் 1க்காக படிக்க போகிறேன், குரூப் 2க்காக படிக்க போகிறேன், குரூப் 4 எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் நான் பிளானில் டே 1, டே 2, டே 3 புக் லிஸ்ட்டு, சிலபஸ்ஸு, டாபிக் எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன். அதுபடி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நான் குரூப் 1க்காக படிக்க போகிறேன், ஓகே. குரூப் 2க்காக படிக்க போகிறேன், ஓகே. குரூப் 4 ஓகே. எல்லாமே இருக்கட்டும், காமன் திங். அது ஓரமாக அந்த எடுத்து வச்சுட்டு ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அதை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஏப்ரல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், டே 1, டே 2, டே 3 என்ன டாபிக் இருக்குது, என்ன புக் லிஸ்ட் இருக்குது, என்ன சிலபஸ் இருக்குது, அதை மார்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் முடிக்கும் போது அது குரூப் 1ம் கவர் ஆகிருக்கும், குரூப் 2வும் கவர் ஆகிருக்கும், குரூப் 4ம் கவர் ஆகிருக்கும். சரியா? இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் 2026 வரப்போகிற இந்த 3ல் எதனா ஒன்று ஹிட் பண்ணி ஆக முடியும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும்னா 3மே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுதான் இம்பார்ட்டன்ட். ரைட்? சரி, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன போஸ்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா? இங்கே புக் லிஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் மினிமம் நீங்கள் சமைச்சர் புத்தகமாவது ஹார்ட் காப்பியாக கையில் வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி கூகுளில் எல்லாமே பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் ஹார்ட் காப்பி இருந்தால் பெட்டராக வந்திருக்கும். இது குரூப் 1 அண்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 4 இந்த புக்ஸ் எல்லாருக்குமே அவசியங்க. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் அது குரூப் 1 மெயின்ஸ் இருக்குது, டிகிரி லெவலில் இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் இல்லை. 6 to 10ல் சோஷியல் சயின்ஸ், சமூக அறிவியல், 11th and 12th ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டி, வரலாறு, புவியியல், பொருளியல், அரசியலமைப்பு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். 6 to 12 கம்ப்ளீட் சிலபஸ் நீங்கள் முடிக்கணும். இங்கே புக்கு மாறுதா, படிக்கலாம் வேணாமான்னு கேட்டால் 2027க்கு அப்புறம் தான் இந்த புக்கு மாற்றங்கள்லாம் பற்றி பேச போகிறாங்க. இப்போ எதுவும் இல்லை. 2026 கையில் என்ன புக் இருக்கோ அதே சமைச்சர் புத்தகம் தான், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 2019க்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட புக்ஸை நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், அதை முடிச்சு தான் ஆகணும். இந்த புக்கை விடலாம், அந்த சிலபஸை விடலாம், டாபிக் விடலாம், அந்த கதையே இல்லை. இங்கே 6 to 12 கம்ப்ளீட் சிலபஸ் நீங்கள் முடிக்கணும். இந்த டாபிக் சிலபஸை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இல்லைங்க. இப்போ வந்து அந்த மாதிரிலாம் கேட்குறதே கிடையாது. ஒரு சில விஷயங்கள்லாம் சிலபஸில் இல்லைனாலும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டால் லிங்க் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 6 to 12 இருக்கிற எல்லா விஷயத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிடணும். ஓகே, இது பிரைமரி புக்ஸ் ஃபார் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 புக்ஸை கையில் வந்து வாங்கிடுங்க. அடுத்தது இது டிகிரி லெவலில் கவர் பண்ண போகிற புக்ஸு. ஓகேவா? இந்த புக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 4க்கு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நகை தேவைப்படாது, அந்தளவுக்கு கவர் பண்ண போகிறதில்ல. ஆனால் நீங்கள் குரூப் 2ஓ குரூப் 1 படிக்கணும்னா இந்த புக்ஸும் கையில் இருந்தே ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சரிங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு புக் லிஸ்ட் வந்திருக்கு, PYQ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏதோ ஒரு அகாடமிலேருந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி வச்சுட்டா மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதுதான் அடிப்படையான விஷயங்கள். புக் லிஸ்ட்டு பார்த்துட்டோம். ஓகே, பிளான் டேட் வந்து பார்த்துட்டோம். பிளானை வந்து பார்த்துடலாமா? அண்ட் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க இந்த லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, பிளானிங் எப்படிங்க நான் வந்து பண்ண போகிறோம், திட்டம் என்ன? இங்கே பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டைமிங் இருக்கு இல்லையா, இந்த டைமிங் உங்களோட விருப்பம். நீங்கள் 4 hours படிக்கலாம், 5 hours படிக்கலாம், 6 hours படிக்கலாம். பட் ஒரு விஷயம் மட்டும்தான், பிளான் ஸ்டார்ட் பண்ணும் போது நிச்சயமாக நீங்கள் ஃபுல் சிலபஸை முடிக்க முடியாது. நான் பிளான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, பாருங்கள், நம்ம ஜிஎஸ்க்கான பிளான் வந்து கொடுத்துருக்கோம். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் தனியாக பிளான் வந்து வரும். ஃபார் குரூப் 2 அண்ட் குரூப் 4 லாங்குவேஜ் தனியாக வீடியோ வரும், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ டே 1 நான் வந்து கொடுத்துருக்கேன், டே 2 வந்து கொடுத்துருக்கேன். இப்போ டே 2 பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பாலிட்டியில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பல் இல்லையா, இந்திய அரசமைப்பு முகவரை அபராமரேகா. இப்போது நான் இதை வந்து குரூப் 1க்காக படிக்கிறேன்னா, இல்லை குரூப் 2 குரூப் 4 அதை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். உங்கள் வேலை என்னென்னா, இந்த டாபிக் இருக்கா, இந்த டாப்பிக்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த புக்ஸில் முழுமையாக நீங்கள் படித்து முடிக்கணும். அண்ட் டிகிரி லெவலில் இந்த புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ரைட்டா? அப்போ நான் சிலபஸ் கவர் பண்ண எப்படி தெரிய வரும்? டே 1 என்ன கொடுத்துருங்க பாருங்கள். டே 1ல் சிலபஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, ஸோ குரூப் 1 சிலபஸ், குரூப் 2 சிலபஸ்,
குரூப் 4 சிலபஸ். இதை முழுமையாக படிக்கணும். படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுங்கள். அதாவது கம்பேர் பண்ணுங்கள், எந்த டாப்பிக்லாம் இங்கே மோஸ்ட்லி ஒன்றா வந்து வருது. இப்போ ப்ரிலிம்ஸில் நீங்கள் பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்போ குரூப் 4 குரூப் 1ல் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது, கம்மியாக இருக்குன்னு கொடுத்துருந்தாலும், இப்போ குரூப் 1ல் பாலிட்டியாக எக்ஸ்ட்ரா மார்க் வந்து கேட்பாங்க, எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்பாங்க. குரூப் 2 கம்மியாக கேட்பாங்க, குரூப் 4 கம்மியாக கேட்பாங்க. ஆனால் அந்த சிலபஸ் ஒரு டாபிக் விட்டு போயிருந்தாலும் ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் சேம் தான். அது மேபி ஒரு சில விஷயங்கள் மாற்றுக்கருத்து இருக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு சேம் சிலபஸ் தான். மெயின்ஸ் டாபிக் வரும்போது குரூப் 2 அண்ட் குரூப் 1ல் நிறைய டாபிக் உங்களுக்கு மிங்கிள் ஆகும், ஒரே மாதிரி இருக்கும். அப்போ உங்கள் வேலை என்னென்னா, இந்த சிலபஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குது, இந்த டாப்பிக்லாம் ஒரே மாதிரி இருக்குது, அதை வந்து எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு புக்ஸ் கையில் இருக்கா? ஓகே, இப்போ 6 to 2 புக் வந்து எப்படினாங்க இருக்குது. இந்த 6 and 12 வரைக்கும் இருக்க புக்ஸில் எந்த டாப்பிக்லாம் 6 புக்கில் கவர் ஆகுது, 7th கவர் ஆகுது, 8th கவர் ஆகுது, இது என்ன பண்ணணும், பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் ஒரு புக்கும் எடுத்து இந்த டாபிக் இந்த புக்கில் கவர் ஆகுது, பிரியாம்பிளா 6 புக்கில் இருக்குது, அடிப்படை உரிமையா 10th புக்கில் இருக்குது, ரிவால்ட்டா 8th புக்கில் இருக்குது, கர்நாடிக் வாரா 8th புக்கில் இருக்குது, இந்தியா லொகேஷனா 10th புக்கில் இருக்குது, டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி செல்ஃப் ரிலையன்ஸ் கேட்குறாங்களா 12th புக்கில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் எந்த புக்கில் கவர் ஆகுது, பாலிட்டி எந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, தலைவர்கள் பற்றி எங்கே வந்து கவர் ஆகுதுன்றதை ஒரு 10 days டைம் எடுத்து முழுமையாக அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இது யூடியூப்பில் கொடுக்கலாம், ஒரு அகாடமி சொல்லிக் கொடுக்கலாம், வாட் எவர் யார் சொல்லினாலும் பரவாயில்ல. நீங்களாக அதை அனலைஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு முடிவு வந்து கிடைக்காது. நீங்கள் ஒரு பிடிஎஃப் இருக்குது, அது கொடுக்குறாங்க, மார்க் பண்ணி படிச்சிடலாம். பட் ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி கைப்பட நீங்கள் மார்க் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த ஒரு விஷயம் தான் ரிசல்ட்டையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்களே பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு புக்ஸ் எடுத்துக்கோங்க, பிவைக்கு எடுத்துக்கோங்க. இந்த டாபிக் இந்த புக்கில் கவர் ஆகுது. அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்குள்ளே எந்த டாப்பிக்கில் இந்த புக் கவர் ஆகுது ஃபுல்லாக நான் வந்து கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த புக்கா ஓகே எடுத்து ஃபுல்லாக எடுத்து பார்க்கணும். இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு ஜியோகிராஃபி என்ன கவர் ஆகுது, ஹிஸ்ட்ரி என்ன கவர் ஆகுது, பாலிட்டி என்ன கவர் ஆகுது, ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து வரும். ஓகே, சரி. சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ Day 2 Day 3 ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருக்கோமா. லாங்குவேஜ் தனியாக வரும். குரூப் 2 குரூப் 4 நிச்சயம் லாங்குவேஜ் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். தனியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். லாங்குவேஜுக்கு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃப்ரீ டெஸ்ட் எப்படி கனெக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி கொண்டு போகலாம், நம்ம லாஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் அந்த லாங்குவேஜ் பேப்பர் வேறு மாதிரி கேட்டதாங்க, நம்ம உண்மையாக தான் ஒத்துக்கணும். நம்ம சிலபஸ் கொடுத்துட்டோம், ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்தோம், எல்லாமே வந்துச்சோன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் நம்ம கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் இன்னும் பெட்டராக நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் கொடுத்துருந்த குரூப் 2 குரூப் 4 சிலபஸ் பேப்பர்லேருந்து எப்படி வந்து கேட்கலாம், என்ன எதிர்பார்க்குறீங்க, அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் சீக்கிரமாக வந்து வரும். ஓகே, ரைட். அப்போ இங்கே ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இல்லை ஜிஎஸும் மேக்ஸே நம்ம வந்து கொடுத்துருப்போம். Day 2 Day 1 அப்படின்னா டேட் நீங்களே வந்து போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/26, Day 2 2/4/26. இல்லை நான் வீடியோவில் தான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேட்டை வந்து பின்னாக மாற்றிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5/4/26. இந்த மாதிரி ஒரு நாளைக்கும் பிளான் நீங்கள் வந்து பின்னாக போட்டுக்க முடியும். இங்கே என்ன டாபிக் படிக்கணும், என்னென்ன சிலபஸ் இருக்குது, இது சிலபஸ் நான் வந்து பிரிச்சிருக்கேன். புக் வைஸாக கிடையாது, 6 புக் 7 புக் அந்த மாதிரி கிடையாது. சிலபஸ் வைஸ் நம்ம வந்து பிரிச்சிருக்கேன். நம்ம 180 நாட்கள் பிளான் கொடுக்கும் போதும் இதே ஃபார்மேட் தான் வந்திருக்கும். இங்கே நாட்கள் மட்டும் தான் கம்மி, பட் பிளான் எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்திருக்கும். இங்கே மேக்ஸுக்கும் ஜிஎஸ்க்கும் இந்த ஒரு பிளான் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த பிளானில் நீங்கள் Day 25 வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக முடிக்க மாட்டீங்க. Day 25 வரைக்கும் மினிமம் நீங்கள் கவர் பண்ண போகிற விஷயம் என்னவாக இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25 நாள் பிளான் வந்திருக்குன்னா நீங்கள் முடிக்கிறது வெறும் ஒரு 14 இயர்ஸ்க்கு தான் முடிச்சு வச்சுருப்பீங்க. ஏன்னா நிறைய இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும். அப்போ நீங்கள் படிக்க தான் அந்த பிளானை ப்ராப்பராக கொண்டு போக முடியும். இந்த பிளானை ஒரு ஐடியாவாக எடுத்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி மாற்றணுமோ அப்படி நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்படியே தான் ஃபாலோ பண்ணணும், சேம் கொண்டு போகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. சில பேருக்கு பிளான் போட தெரியாமல் இருக்கலாம், ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். இது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஓகே ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு படிக்கலாம், பாலிட்டி படிக்கலாம், சிலபஸை இப்படி வந்து பிரிக்கலாம், ஹிஸ்ட்ரி சிலபஸ் இந்த மாதிரி கொண்டு போகலாம். எதை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இந்த பிளான் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமான விஷயம் தான். மினிமம் நீங்கள் ஜூனுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு 60% முடிக்க முடியும். ஏப்ரல் மே ஜூனில் நீங்கள் என்ன கவர் பண்ணுறீங்களோ அந்த ஒரு விஷயந்தான் குரூப் 1 ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆகஸ்ட் என்ன முடிக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயந்தான் குரூப் 2 ரிஃப்ளெக்ட் ஆகும். அக்டோபரில் முடிக்க போகிற விஷயம் தான் குரூப் 4க்கு வந்து வரும். அப்போ எல்லாமே 2 month பிஃபோராக நீங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்சாதான் இந்த வருஷம் வரப்போகிற விஷயம் கவர் பண்ண முடியும். ஏன்னா வேகன்சி கம்மியாக வரதான் வாய்ப்பு இருக்குது, எலெக்ஷன்ஸ் இருக்குது, அது முடியணும். அதை பேஸ் பண்ணி ஆட்சி மாறலனாலும் யார் வராங்க அதை பொறுத்து வேகன்சி மாறலாம், கம்மியாகலாம், அதிகமாகலாம், எல்லா விஷயமும் இருக்குது. பட் எல்லாத்துக்கும் தயாராகணும்னா நீங்கள் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இங்கே நம்ம Day 90 வரைக்கும் கொடுத்துருப்போம். இது பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம செமஸ்டர் ஃபுல்லாக வந்து பின்னாக முடிச்சிருப்போம். அண்ட் எல்லா டாப்பிக்கும் நம்ம கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் புக்ஸை நீங்கள் வந்து பின்னாக படிச்சிடணும். ஓகேவா. Day 91லேருந்து அதாவது உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு நம்ம வந்து கொடுப்போம். இந்த டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு நம்ம யூடியூப்பில் கிடையாது, ப்ளஸ் நம்ம டெலகிராமில் மட்டும் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. இதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 50 நாட்களில் ரிவிஷன் மாடியூலும் ப்ளஸ் சயின்ஸுக்கும்
மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் குரூப் ஒனுக்கு எப்படி கொண்டு போகணும் அதை நம்ம வந்து கொடுப்போம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தாங்க பிளான். சிம்பிள். பண்ண வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் திங் சிலபஸை ஃபுல்லாக படிங்க. படித்து முடிச்சுட்டு அந்த புக் லிஸ்ட்டை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிவைக்யூ ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டாபிக் வைஸாக எங்கெல்லாம் கவர் ஆகுது அதை வந்து எடுத்துக்கோங்க. அட்லாஸ்ட் பிளானுக்கு வந்து வாங்க. இந்த பிளானில் நம்ம ஜிஎஸ்ஸோ மேக்ஸை வந்து கொடுத்துருக்கோம். இதை உங்களுக்கு எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சில பேருக்கு பாலிட்டி ஈஸியாக இருக்கும், ஹிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு வந்து மாற்றிக்கோங்க. அண்ட் லாங்குவேஜ் ஃபார் குரூப் 2 குரூப் 4க்கு தனியாக வீடியோ வந்து வரும். ப்ளஸ் இதுக்கு ஃப்ரீ டெஸ்ட் உண்டு. இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை எப்படி வந்து அணுகலாம், ப்ளஸ் ஜிஎஸ்க்கு என்ன ஐடியா இருந்தால் அதே வந்து சொல்லுங்கள். உங்கள் ஐடியா பேஸ் பண்ணி வந்து கொண்டு போகலாம். நம்ம இது வரைக்கும் ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாங்குவேஜாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. லாங்குவேஜ் லாஸ்ட் டைம் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. காரணம் எல்லா பேப்பரையும் தாண்டி டிஎன்பிசி ஒரு மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அங்கேருந்து வேறு மாதிரி வந்து கொண்டு போகலாம். உங்களோட சப்போர்ட் நிச்சயமாக வந்து தேவை. அப்போ அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், எந்த ஆங்கிளில் வேணும், எத்தனை டெஸ்ட் நம்ம வந்து கவர் பண்ணலாம், புக் வைஸ் போகலாமா, சிலபஸ் வைஸ் போகலாமா, எந்த டாப்பிக்லாம் வந்து வேணும், என்ன சோர்ஸ்க்கு என்ன பிடிஎஃப் வந்து வேணும், இது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரப்போகிற 6 மாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டிசம்பரில் பிளானர் கொடுத்துருந்தாங்க. இன்னும் எக்ஸாம்ஸ்க்கு நாட்டில் அதிகமாக நம்ம யோசிச்சிருப்போம். இப்போ ஜான், ஃபெப், மார்ச் முடிஞ்சதா? இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 150 கிட்ட தான் இருக்குது. ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அப்புறம் அது முடிஞ்சால் குரூப் 2 உடனே வந்துடும். ஸோ நாட்கள் வேகமாக வந்து ஓடிடும். சீக்கிரம் முடிக்கிறது இதே ஒரே வழி. 2027 வருமா வராதா கேள்வி கேட்காதீங்க. 2026 என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம நிச்சயமாக பண்ணியே தீரணும். அதை வந்து பார்த்துக்கோம். ஓகே, இந்த பிளானுக்கான பிடிஎஃப் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் 2026க்கான ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு வித் ஆஃபர் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்து ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.